வெற்றி மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்களை தான் செய்ததாக ஒருவர் சரண்டராயிருப்பது வாதி தரப்பில் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே சந்தேகத்தின் முழு பலனையும் வாதிக்கு அளித்து அவரையும் அவர் நண்பர்களையும் இந்த கோர்ட் விடுதலை செய்து உத்தரவிடுகிறது. ஜெயிக்கும் நீதி ஜெயிக்கும் எல்லாத்தையும் நம்ம ஏமாந்துட்டல மயில. உனக்கு என்னோட அனுதாபங்க. எப்படி என் பையன் வெற்றி வெளியே வந்துடுவான்னு எனக்கு தெரியும். நான் நினைச்ச மாதிரியே அவனை வெளியே கொண்டு வந்துட்டேன். அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஸ்வீட். எடுத்துக்க மயில. இப்பதான ஜட்ஜியை தீர்ப்பு சொன்னாரு, அதுக்குள்ள எப்பறா ஸ்வீட் பாக்ஸோட வந்தனேன்னு பாக்குறியா? இந்த ரிசல்ட் இப்படித்தான் வரும் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் வரும்போதே ஸ்வீட் பாக்ஸோட வந்த. மயில இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஜெயிச்சவன் தான் ஸ்வீட் சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. போராடி தோத்தவங்களும் ஸ்வீட் சாப்பிடலாம். வீட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் மான ரோசம் எல்லாம் பார்க்க கூடாது. கூச்சப்படாம எடுத்து சாப்பிடு. நீ இப்ப இருக்கிற மனநிலையில உனக்கு எதுவும் இறங்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா விழுந்த அடி அப்படி. மேலதிகாரியோட மோதி என்னைக்கு ஜெயிக்க முடியாது மயில. சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் தெரியாம சந்தர்ப்பத்தை நம்ப கூடாது. என் லெவல் தெரிஞ்சு என்கிட்ட நீ மோதி இருக்கணும். எவனோ ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கே நீ இவ்வளவு தூரம் போராடுவேனா? பெத்த பையனை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு போராடுவேன் நீ யோசிச்சிருக்கணும். உன் நியாய தர்மத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதை கேட்டுருக்கணும். இல்ல நான் இப்படிதான் மலையோட மோதி மண்டைய உடைச்சிக்கிற மாதிரி ஆயிடும். சரி விடு, இதையெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்க. இப்ப தானே டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருக்க. மேலதிகாரிகளோட மோதிக்கிட்டு இருக்காம நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி விசுவாசமா இருக்குன்னு கத்துக்க. ஏங்க எங்கயோ எரிஞ்சு நெருப்படைஞ்ச மாதிரி புகநாத்த அடிக்கல? மயிலு, நீ இங்கதான் இருக்கியா? தோத்து போன கோபத்துல ஓ வயிறு தான் திகு திகுன்னு எரிஞ்சு அணைஞ்சிருக்கா? என் புள்ள உள்ள இருந்தப்போ என் வயிறு இப்படிதானடி எரிஞ்சிருக்கும். என் பிள்ளைன்னு கூட பாக்காம ஏன் இப்படி செஞ்சன்னு கேட்டப்ப தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும்னு எவ்வளவு திமிரா பேசுன. ஆனா இப்ப அந்த ஆண்டவனே என் பிள்ளைய வெளியில விட்டுட்டான் பாத்தியா? இது கடவுள் கொடுத்த தீர்ப்பு இல்லம்மா, பொய்யான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நம்பி மனுஷன் கொடுத்த தீர்ப்பு. சட்டம் கொடுக்கிற தண்டனையில இருந்து உங்க புள்ள தப்பிச்சிருக்கலாம். ஆனா சாமி கொடுக்க போற தண்டனையில இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. ஓட்டுங்கிறத மறந்துட்டியா? கொஞ்சம் அமைதியா. என்னங்க நீங்க என்ன எங்க அடக்குறீங்க? தோத்து போனாலும் இவ திமுரு கொழுப்பு அடங்கவே இல்லங்க. வெற்றி தண்டனை அனுபவிப்பான்னு இவ நம்ம முன்னாடியே பேசுறா. வாய் மேல குத்த வேண்டாம். தீர்ப்பு கொடுத்த செருப்படியே போதுங்க சூரி. என் பேச்சையும் மீறி எப்படியாவது நம்ம வெற்றிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தனும் இவ துடியா துடிச்சா. அது நடக்கலையன்ற வருத்தமும் வேதனை இருக்கத்தானே செய்யும். அந்த வேதனையில ஏதோ புலம்புறான். அதையெல்லாம் நீ ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத. என்னால விட முடியாதுங்க. என் வேண்டுதல் பழிச்ச மாதிரி நான் கொடுத்த சாபமும் இவளுக்கு பழிக்கும். இவளும் இவ குடும்பமும் நாசமா போனாதான் என் மனசு ஆறுங்க. அம்மா வாதி அளந்து பேசுங்க. சார் சார் மயில லாயர் தான் கூப்பிடுறாரு. ஃபீஸ் தான் கேட்பாரு. உங்க அக்கா வந்துட்டாளா?
மயிலு உன்னதான் கேக்குற, பணம் எங்க? சார் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அக்காவுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது சார். நல்லா இருக்கு மயிலு, ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல வந்துட்டு இருக்கான்னு சொன்ன, அப்புறம் போன் எடுக்கலன்னு சொன்ன, இப்ப மொத்தமா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி புதுசா ஒரு கதை சொல்றிய. ஆக மொத்தம் நீ உண்மையே சொல்லலன்னு எனக்கு தெளிவா புரியுது. இப்ப வக்கீலுக்கு நான் கொடுக்கறதுக்கு பணம் வேணுமே, என்ன பண்ண போற? ஏங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இவகிட்ட நீங்க எங்க பணம் கேக்குறீங்க? அட நீ ஒண்ணு, இவகிட்ட பணம் கேட்கல, ஒரு அட்ரஸ கொடுத்து அங்க போய் பணம் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த மகாராணி அந்த வேலையை அவங்க அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டா. அவ இன்னும் இங்க வந்து சேரல. ஏண்டி வரலன்னு கேட்டா திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறா. ஏங்க உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? பணம் வாங்கிட்டு வர பொறுப்பை இவகிட்ட எங்க கொடுத்தீங்க? இவ்வளவு மாதிரி தானே இவ அக்காலும் இருப்பா. அவ பணத்தை வாங்கிட்டு எங்க ஓடி போனாலும். அம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. மயில, இப்ப இவ என்ன தப்பா சொல்லிட்டான்னு சொல்லி இவ்வளவு கோவப்படுற? உங்க அக்கா அங்கிருந்து பணம் வாங்கி கிளம்பிட்டான்னு சொல்லி எனக்கு எப்பவோ போன் வந்துருச்சு. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா 2 மணி நேரம் ஆகி அவ இன்னும் இங்க வரலனா என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ கம்பி நீட்டான்னு தானே அர்த்தம். சார் அபாண்டமா பேசாதீங்க. பணம் என்ன ஆச்சுன்னு நீங்க கவலைப்படுறீங்க, அக்காக்கு என்ன ஆச்சுன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு உன் பிரச்சனை தான் பெருசா இருக்குது, என் பிரச்சனை பத்தி நீ யோசிக்கவே மாட்டல்ல. இப்ப லாயர் கிட்ட பணம் கட்ட நான் என்ன சொல்லுவேன்? பணம் ரெடி ஆகலன்னு சொன்னா எனக்கு தான் அசிங்கம். தோத்த அவமானத்துக்கு பதிலா இப்படி என்ன பழி வாங்கலான்னு பாக்குறல்ல நீ. சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. லாயரோட ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. எப்படியாவது பணத்தை புரட்டி அவரோட ஆபீஸ்லயே போய் நான் கொடுத்துறேன். நீதான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி கதையை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கிற, உன்னை எப்படி நம்புறது? சார் தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க சார். நான் கண்டிப்பா பணம் கொடுத்துருவேன். சார் என் அக்காக்கு என்னாச்சுன்னு நான் முதல்ல போய் பார்க்கணும் சார். நான் வரேன். கோர்ட்டோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன முடியல. இந்த கேஸுக்கு நீ தானே இன்சார்ஜ். கடைசி வரைக்கும் இங்க தான் இருக்கணும். வெயிட் பண்ணு கஸ்தூரி. நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காகவே பிறந்தா மாதிரி அப்படி போராடுனீங்களே. கடைசியில இப்ப என்னாச்சு? என்ன பிடிக்க உதவுன உங்க ஆளுங்களே பிளேட்டை மாத்தி போட்டு என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திட்டாங்கல்ல. கூன்ல ஏறி அந்தர் பெல்ட்டி அடிச்சதுக்கு நான் அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வெளியே வந்ததுமே விவகாரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாத. இப்போதான் கேமே சூடு பிடிச்சிருக்கு. என் மேல கேஸ போடாத, உன்னை என்ன விட்டுன்னு நான் பல தடவை வார்ன் பண்ணேன். அந்த வார்னிங்கை மதிக்காம நீ என்ன 2 தடவை புடிச்சிட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ கொடுக்க நினைச்ச தண்டனையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஆனா நான் கொடுக்க போற தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. உன் விஷயத்துல எனக்கு இப்போதைக்கு எந்த பிளானுமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம். நான் அடிக்கிற அடியில நீ காலம் முழுக்க கதற போற. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீ திருந்தணும்னு தான் நான் நினைச்சனே தவிர உன்னை தண்டிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல.
குறுக்கு வழியில போய் உங்க அப்பா உன்னை வெளியில கொண்டு வந்துட்டாரு. இது உனக்கு கிடைச்சிருக்கிற புது வாழ்க்கை. ஓ ம் என்ன பழி வாங்குறதா நினைச்சு அத நீ அழிச்சுக்காத. நான் மிரட்டினதை பார்த்து ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு. என்ன விட்டுன்னு நேரா கேட்க அசிங்கப்பட்டுக்கிட்டு அட்வைஸ் பண்ற மாதிரி நடிக்கிறியா? தடவை உன்னை பார்த்தப்பவே நீ என் தம்பி மாதிரின்னு சொல்லிட்ட. உனக்கு அட்வைஸ் பண்றது அந்த அக்கறையால தானே தவிர பயத்தினால இல்ல. ஏய் நிறுத்து. இந்த மாதிரிலாம் சென்டிமெண்டா பேசி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு எதிர்பார்க்காத. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. என்ன ஜெயில வச்சதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இவ்வளவு நாள டைம் உனக்கு ஃபேவரா இருந்துச்சு, அதனால நீ ஆடிட்டு இருந்த. இப்போ எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேதான் நீ என் ஆட்டத்தையே பார்க்க போற. வெயிட் அண்ட் see. வாங்கடா. அம்மா சரி சார், ஓகே. வெற்றி, எனக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல வெற்றி. ஜட்ஜு விசாரணையை தள்ளி வைப்பாரு, இல்ல மறு விசாரணைக்கு உத்தரவு போடுவாருன்னு நினைச்சேன்டா. ஆனா உன்னை மொத்தமா வெளியில விடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்படாத கஸ்தூரி. இது நிலைக்கிறது நிலைக்காததும் அவங்க கையில தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேர் கை காலில் விழுந்து இந்த கேஸை உடைச்சி இவனை வெளியே கொண்டு வந்திருக்கேன். இனிமேலாவது புத்தி தடுமாறாம ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் எனக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம். மீறி ஏதாவது பேசினா நான் இங்க வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். வெற்றி, ஏங்க, இவன் ஏதோ கோவத்துல பேசுறான், விடுங்க. சரி வா வா வெற்றி, நம்ம வீட்டுக்கு போலாம். மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். எனக்கு வேற வேலை இருக்கு. என்னடா நம்ம வீட்டுக்கு வராம வேற எங்க போறேன்னு சொல்ற? நீ போமா, நான் வரேன். டேய், டேய், இனிமேலாவது அவங்களோடலாம் சேராமறா. மா, யார் கூட சேரணும் என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியும். தேவையில்லாம அட்வைஸ் பண்ண வேண்டான்னு இந்த ஆளுகிட்ட சொல்லி வைமா. அடிங்க. என்னங்க, விடுங்க. கைலக்கா, கைலக்கா. அக்கா, கைலக்கா வீட்டுக்கு வந்துருச்சா? இன்னும் இல்ல மயில. அவ பணத்தை வாங்கிட்டு கோர்ட்டுக்கு தானே வந்திருப்பா. கைலக்கா வரலன்னு சொன்னா அக்கா பயந்துடுவாங்க. இப்போதைக்கு அக்கா கிட்ட எதையும் சொல்ல வேணாம். மயில, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? கயல் கோர்ட்டுக்கு வந்தாளா இல்லையா? வந்துட்டு உடனே கிளம்பிடுச்சுக்கா. இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு தான் கேட்டேன். வெளியே போனா அவ எங்க சீக்கிரமா வரா. அப்படியே அவ பட்டாளத்தை பார்த்துட்டு லேட்டா தான் வருவா. சரி, அதை விடு. இந்த கேஸ் என்னாச்சு? அந்த பையனுக்கு தண்டனை கிடைச்சதா? இல்லக்கா, அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? சாட்சி ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்த. அப்புறம் எப்படி அவனை விடுதலை செஞ்சாங்க? அக்கா, அதெல்லாம் நான் விளக்கமா சொல்றேன்க்கா. சார் ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு. நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். மயில, ஏதாவது பிரச்சனையா? இல்லையேக்கா. ஏன் அப்படி கேக்குற? நீ எப்பவும் போல இல்லையே, ஏதோ பதட்டத்துல இருக்க மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. கேஸ் இப்படி ஆயிடுச்சேன்ற டென்ஷன் தான்க்கா, வேற எதுவும் இல்ல. நான் கிளம்புறேன். ஏ மயில, அம்மா கிட்ட பேசுனியா? எப்ப வராங்களா? அந்த செல்ல ஆஃப்ல தான் இருக்குக்கா. திரும்ப பவர் பிரச்சனையானு தெரியல.
லைன் கிடைச்சா நான் பேசிடுறேன்க்கா. சார் சொல்லு மயிலு. சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்ன மயிலு சொல்லு. கையில அக்காவை காணும் சார். என்ன மயிலு சொல்ற? முதல்ல அம்மாவை காணோம்னா இப்ப கையில காணோம்னு சொல்ற. என்னதான் நடக்குது உங்க வீட்டுல? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அக்காவை பணத்தை வாங்கிட்டு நான் கோர்ட்டுக்கு வர சொன்னேன். அக்கா நான் சொன்ன இடத்துக்கு போய் பணமும் வாங்கிட்டாங்க. ஆனா கோர்ட்டுக்கு வரல சார். கோர்ட்டுக்கு வரலன்னா கையில எங்க போயிருப்பா? அதான் எனக்கும் தெரியல சார். பணம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அக்கா காணாம போயிருக்கா. அதான் பயமா இருக்கு சார். அக்கா கிட்ட பணம் இருக்கிறது தெரிஞ்சு யாராவது அவளை கடத்திட்டு போயிட்டாங்களோன்னு. மயிலு, அந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் யோசிக்காத. நான் பயந்த மாதிரி நடக்கலனா அக்கா ஏன் சார் கோர்ட்டுக்கு வரல? பணத்தோட கிளம்பினவளுக்கு என்ன ஆச்சு? மயிலு, இந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியல. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன். சார், அக்காவுக்கு அனுப்பின அட்ரஸ் நான் உங்களுக்கும் அனுப்புறேன். நீங்க அந்த இடத்துல போய் தேடி பார்க்க முடியுமா சார்? சரி மயிலு, நான் போய் தேடி பாக்குறேன். நீ அனுப்பி வை. சார், இன்ஸ்பெக்டர் கொடுத்த வேலைக்காக நான் அவசரமா வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு சார். மயிலு, நீ உன் வேலையை போய் பாரு. கையில தேட வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், கைலக்கா காணலங்கிற விஷயம் மலர் அக்காக்கு தெரியாது. நீங்க எதுவும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மயிலு. நீ வேணா என் கூட வரியா? நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். வேணாம் சார், நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். உன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கிற ஒரே துணை. என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. இது உனக்கே நியாயமா இருக்காமா? என் வேண்டுதல் உன் காதல விழவே இல்லையா? இல்ல நீ அதை மறந்துட்டியா? என் புருஷன் என்ன பாக்குறப்போ நான் என் வைராகியத்துல ஜெயிச்சிருக்கணுமா? அதுக்காக தானே நான் இவ்வளவு காலம் போராடிட்டு இருக்கேன். நான் தோத்துட கூடாதுன்னு தானே அப்பா யாருன்னு தெரிஞ்சும் என் பொண்ணு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கா. நாங்க பட்ட கஷ்டத்துக்கு என்னதான் பலன்? என்னை விட்டுட்டு போய் இன்னும் உசுரோடு இருக்கீங்க. ஆனா சோத்துக்கே திண்டாட்டம் தான் போல இருக்குன்னு அந்த ஆள் கேட்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுன்னு வைராகியமா இருந்தேன். அப்படிதான் நடக்கும்னா நாங்க என்னைக்கும் உசுறு விட்டுருப்போமேமா. நாங்க தோக்க கூடாது. தோக்க உன்னை விட மாட்டேன்.